ஹாய் வீவர்ஸ், நாம் இப்போ செய்ய போகிறது வந்து சன்னா தால் எக் கிரேவி. இது எப்படி செய்கிறதுன்றது இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கமெண்டாக இருந்தாலும் போடுங்க. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொல்கிறேன். தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி 3 தக்காளி, பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி மசாலா பொடி, அப்புறம் பச்சை மிளகாய் 2, புதினா தழை, கருவேப்பிலை தழை, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கடாயில் போட்டிருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி நல்லா 3 பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி 3, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய், கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. கரம் மசாலானா கடையில் வாங்கின மசாலா போட்டுறாதீங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3 மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் சிம்மில் இருக்கணும் அடுப்பு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் அந்த பருப்பு வரையும் ஒட்டணும். நல்லா கிளறிட்டு இந்த இடத்துல நம்ம மசாலா பொருளையாக சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா பொடினா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே 2 போட்டிருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க போதும். உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், சாதாரண மல்லித்தூள் தான், எதுவும் மசாலா பொடியெலாம் கிடையாது. மல்லித்தூள் 2 டீஸ்பூன். சில பேர் மல்லித்தூளில் மசாலாலாம் கலந்து வச்சுருப்பாங்க, இது அப்படி இல்லை, சாதாரண மல்லித்தூள். நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகணும், கிளறிக்கோங்க. நல்லா தேங்காவை ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதோட கலந்துக்கோங்க. கலந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸு நல்லா வேக விடுங்க. அது பபுளாக வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் மாற்றிக்கலாம். அதை குக்கரில் அப்படியே கடாயிலேருந்து குக்கரில் அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றி அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விசில் விட்டுருங்க. 3 விசில் வந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த குழம்புக்கு, இந்த கிரேவிக்கு வந்து தண்ணி நிறையா இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கப்புறம் குக்கரை லாக் பண்ணிடலாம். மேலே விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். எப்படி தான் இருக்கும், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்தளவுக்கு தான் கிரேவி இருக்கணும். சன்னா தால் அப்படியே முழுசாக அதில் கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கும், ஆனால் வெந்திருக்கும், கவலைப்படாதீங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் இந்த குக்கர்லேருந்து கடாயில் மாற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் இருக்கான்னு முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமா, உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உரப்பு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உப்பு வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதித்து வர நேரத்தில் முட்டை எடுத்து உடச்சி அப்படியே போட்டுருங்க. அதில் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன் நான். இந்த 100 கிராம் பருப்புக்கு ஒரு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஒரு முட்டை மட்டும்தான் இருக்கும், கிரேவி இருக்காது. கொஞ்சம் பருப்பு கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எத்தனை முட்டை போடணுமோ அந்த முட்டை நீங்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரப்போ அந்த முட்டையை உடச்சி விட்ருங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னா முட்டை அப்படியே அந்த கிரேவியோட சுருண்டு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுதான் சன்னா தால் எக் கிரேவி. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம். இது எதோட சாப்பிட்டா நல்லா இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து பரோட்டாவோட வச்சுருக்கேன். நீங்கள் இதை இடியாப்பத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இடியாப்பத்தோடு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா தான் இது சைட் டிஷ். பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனல்னு பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டான ஐட்டமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.